ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் 14/4/2026 இது தமிழ் வருஷங்களில் பார்த்தலையானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷத்தினுடைய ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான். மந்திரி செவ்வாய். இந்த வருஷத்தில் மந்திரி செவ்வாயாக இருக்கார். இந்த வருஷத்தில் சேனாதிபதி அர்க்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதனால் பார்த்தலையானால் தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராஜா குருவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கான். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார். சனி, செவ்வாய், இந்த புதன், இந்த 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்குது. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தலையானால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள், இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், மாயை விளையாட்டுகள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதை தவிர இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அதை தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். இது குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி கிடையாது. எப்போது 5/7/2026, அதாவது ஜூலை மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 26/5/2026 அப்போது அந்த 26/5 அப்போ பார்த்தலையானால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். அதை தவிர இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தலையானால், அதாவது 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போது ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தலையானால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஆட்சி விழா, அதாவது சிம்மம் அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த ராசியில் உட்கார்ந்துட்டு அவர் 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே, அதாவது மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதத்திலே போர் சூழல்கள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி போர் சூழல் வந்தது. இப்போ பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து, அதாவது மே மாதம் 2026 பார்த்திங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தணியக்கூடும், ரொம்பவுமே தணியக்கூடும். இதில் பார்த்தலையானால் இந்த இது அரேபியன், சவுத் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அரேபியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும்.
அது தவிர வந்து வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 300 350 400 ரூபா பர் கிராமுக்கு கொண்டு போயிடுவா வந்துடும். இப்போ பார்த்தோன்னா இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும் டாலர் ஸ்டெபிலிட்டினால் வந்து இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயம் ஏற்றம் இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஏப்ரலுக்கு மேலே மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக அரசாங்கத்தில் பெண்களுக்கு வந்து அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போகிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்மந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கரன்சி வந்து நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் வந்து தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து இந்த வருஷத்தினுடைய ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டத்திட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால. சரி, இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். இந்த கட்டணத்தை வந்து பே பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பார்த்த அதாவது 70 to 80% ஜாதகத்தில் பார்த்தேன்னா சந்தி நிறைய இருக்கும். அதாவது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் நன்னா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு பெரிய அடி உழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவள் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சிட்டு இருப்பா. மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா ரிஷபராசின்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். ரிஷப லக்னம் நினச்சிட்டு இருப்பா, மிதுன லக்னமாக இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. விசாக நட்சத்திரமில் வந்து 2 இது வந்துடும், மாறி வந்துடும். அதாவது 3 பாதங்கள் ஒன்றுத்துலேயும் 4ஆம் பாதம் ஒன்றுத்துலேயும் வந்துடுறதுனால சுக்கிரனோட வீட்லேயும் ஒன்று, செவ்வாயினுடைய வீட்லேயும் மாறி வர்றதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்குண்டான சுவர்கள் அதுக்கு கிடையாது. அதனால் வந்து பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தி என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதாவது டைம் இது பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, இப்போ இருக்கக்கூடிய கோல்சார நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த பராபவ வருஷம் 2026-27 என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசிநாதன் வந்து சனி. ராசிக்கு 2ஆம் இடத்துல 7.5 சனி நடக்கிறது. 7.5 சனி நடக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய பேச்சுக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக பேச்சில் ரொம்பவுமே ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதனால் வந்து கவலைப்பட தேவையில்லை. இந்த வருஷம் பராபவ வருஷம் பார்த்தோன்னா 14/4/2026 13/4/2027 வரலாம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் வந்து நீச்சப்பட்டு போய் இந்த 2ஆம் இடத்துல குடும்பத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சற்று களங்கம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு பார்வை இருக்குது. இந்த வருஷம் பிறக்கும்போது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும்.
அது தவிர பார்த்தோன்னா குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார், உச்சம் பெற்று போகிறார். 11ஆம் அதிபதி உச்சம் பெற்று போகிறார். 2-11 அதிபதி 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறது விசேஷம். செய்யக்கூடிய வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். போட்டிகளில் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலை பளு அதிகமாக இருக்கும். செய்யக்கூடிய வேலைகள் மூலியமாக உங்களுக்கு புகழ் பெருமை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருப்பினும் சற்று களங்கம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மொத்தமே சனி பகவான் 2ஆம் இடத்துலேயே இருக்கார். அதனால் பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வரும். என்ன சார் குழப்பம் வரும்னு சொல்கிறீங்க, பணம் வரும்னு சொல்கிறீங்க, என்ன தான் சொல்ல வரீங்க? குரு பகவான் தன்னுடைய வீட்டையே பார்க்குறார். மே மாதத்துக்கு மேலேருந்து குடும்பத்தில் குழப்பம் இருந்தாலும் அது மேனேஜபிளாக இருக்கும். ஏன்னா சனி தனியாக இருந்து 2ஆம் இடத்துல போய் இருந்தாருன்னா குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். இவங்க கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யத்தை குறைப்பார். இதெல்லாம் பிரச்சனையை கொடுப்பார். ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு பகவான் வேறு இருக்கார். ராகு இருக்கும் பொழுது உங்களுக்கு தூக்கத்தை விட மாட்டார், தூங்குறத விட மாட்டார். அதிகமாக செய்யணும், எல்லாத்தையும் செய்யணும், தானே செய்யணும், வெளியூர் வெளிமாநிலம் எல்லாமே நீங்களே பறந்து ஓடிண்டே இருப்பீங்க. எல்லா இடத்துக்குமே நீங்களே போகணுன்னு பார்ப்பீங்க. எல்லா விஷயத்தையும் நீங்களே செய்யணும்னு பார்ப்பீங்க. இதெல்லாம் சில நேரத்தில் தவறுகளாக முடியும். குருவின் பார்வை வரும். குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல விட போகிறது. அப்போது ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார். அதனால் எது எடுத்தாலும் தானே செய்யணுன்ற ஒரு காலகட்டம் இருக்கும். அது எதை எடுத்தாலும் நானே செய்யணும்னு பார்ப்பீங்க. 11ஆம் மாதத்துக்கு மேலே 12ஆம் இடத்துக்கு ராகு பகவான் போகிறார். 12ஆம் இடத்துல ராகு பகவான் போகும்பொழுது என்னென்னா தூக்கமே போயிடும். எல்லா விஷயத்திலையும் நீங்களே போய் பண்ணணும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் அப்படியே ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலராக இருப்பீங்க. ஷார்ட் ட்ரிப் ட்ராவலிங்காகவும் இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல கேது பகவான் வேலையில் அதிகமான ஈடுபாடு இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கும். அது தவிர போட்டிகள் வேலையில் அதிகமாக இருக்கும். இது இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் குருவும் சப்தமத்தில் உங்களுடைய ராசியை பார்ப்பார். அதனால் உடல்நிலையில் ஏற்றம் கிடைக்கும். சற்று என்ன சொல்கிறது, பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சலசலப்பு இருக்கும். ஏன்னா சனி உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குருவின் பார்வை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கும்பொழுது குருவின் பார்வை உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. கவலைப்பட தேவையில்லை. திருமண பாக்கியம் அக்டோபர் நவம்பருக்கு மேலே அமையும். பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அக்டோபர் நவம்பருக்கு மேலே நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 12ல் ராகு இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால புதிய முயற்சிகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. யார்கிட்ட வேணால் சண்டைக்கு போகலாம், யார்கிட்ட வேணால் வம்புக்கு போகலான்ற அளவுக்கு உங்களுடைய மைண்ட் இருக்கும். இருந்தாலும் 6ஆம் இடத்து ராகு, அதாவது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். அதுவும் இந்த கும்பராசிக்காரர்கள் பார்த்தலையானால் கொஞ்சம் அரசு சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அது தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு மைனிங் இண்டஸ்ட்ரி, இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம், எண்ணெய் சம்பந்தப்பட்ட வியாபாரம், அது தவிர கருப்பு துணி, அது தவிர தார், இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவங்க, அது தவிர கவர்மெண்ட்டினுடைய சப்சிடிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, பெரிய பொசிஷனில் இருந்து கவர்மெண்ட் பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தாலேயானால் இந்த நவம்பருக்கு மேலே ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் காலபைரவரை வழிபட்டு விடாமல் வழிபடுறது ரொம்பவுமே முக்கியம். அதுவும் தேய்பிறை அஷ்டமியில் போய் பைரவரை வழிபடுங்க. ஏன்னா சனியும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு ராகுவும் உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்துக்கும் போகிறார். அதனால் ராகுவுக்கு குரு பார்வைன்றதும் 12ஆம் இடத்துக்கு போனதுலேருந்து இருக்காது. அதனால் காலபைரவரை வழிபட்டுட்டே வாங்கும். அதுவும் தேய்பிறை அஷ்டமியில் வழிபடுறது மிகவும் ஏற்றம். தேங்காயை உடைச்சி அவருக்கு இது பண்ணிவிட்டு வாங்க. காலபைரவர் சிவன் கோவிலில் வடகிழக்கு மூலையில் இருப்பார், போய் பாருங்கள். அதோட பார்த்தோம்னா விநாயகருக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கும். உங்களுக்கு ராகு கேதுவனுடைய பிரச்சனைகள் இல்லாமல் போகும். ஒரு தரம் நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஏன்னா ஆஞ்சநேயரும்
விநாயகரும் நவகிரகங்களை கட்டினவர்கள் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக மலரும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் 14/4/2026 இது தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷத்தினுடைய ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான். மந்திரி செவ்வாய். இந்த வருஷத்தில் மந்திரி செவ்வாயாக இருக்கார். இந்த வருஷத்தில் சேனாதிபதி அக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதனால் பார்த்தாலேயானால் தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராஜா குருவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்க, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார், சனி செவ்வாய் இந்த புதன் இந்த 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கு. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தாலேயானால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள் இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், மாயை விளையாட்டுகள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதை தவிர இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அதை தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். இது குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி அடைகிறார். எப்போ 5/7/2026, அதாவது ஜூலை மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 26/5/2026 அப்போ அந்த 26/5 அப்போ பார்த்தலையானால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். அதை தவிர இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தலையானால், அதாவது 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போ ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தலையானால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஆட்சி வீடு, அதாவது சிம்மம் அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த ராசியில் உட்கார்ந்துட்டு அவர் 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே, அதாவது மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதத்திலே போர் சூழல்கள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி போர் சூழல் வந்தது. இப்போ பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து, அதாவது மே மாதம் 2026 பார்த்தீங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தனியக்கூடும், ரொம்பவுமே தனியக்கூடும். இதில் பார்த்தாலேயானால் இந்த இது அரேபியன், சவுத் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அரேபியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
அரேபியன் கண்ட்ரிஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும். அது தவிர வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 300 350 400 ரூபாய் பர் கிராமுக்கு கொண்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும் டாலர் ஸ்டெபிலிட்டினால் இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயம் ஏற்றம் இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்லாம் பார்த்தோன்னா ஏப்ரலுக்கு மேலே மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக அரசாங்கத்தில் பெண்களுக்கு அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்பந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கரன்சி நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் இந்த வருஷத்தினுடைய ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டத்திட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி செவ்வாயாக இருக்கிறதுனால. சரி, இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமையானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். இந்த கட்டணத்தை பே பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் அதாவது 70 to 80% ஜாதகத்தில் பார்த்தேன்னா சந்தி நிறைய இருக்கும். அதாவது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் நன்னா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு பெரிய அடி விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவள் மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சிட்டு இருப்பா. மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா ரிஷப ராசின்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். ரிஷப லக்னம்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன லக்னமாக இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. விசாக நட்சத்திரமில் 2 இது மாறி வந்துடும். அதாவது 3 பாதங்கள் ஒன்றுத்துலேயும் 4ஆம் பாதம் ஒன்றுத்துலேயும் வந்துடுறதுனால சுக்கிரனோட வீட்லேயும் ஒன்று, செவ்வாயினுடைய வீட்லேயும் மாறி வர்றதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்கு உண்டான சுவர்கள் அதுக்கு கிடையாது. அதனால் பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தி என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதாவது டைம் இது பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, இப்போ இருக்கக்கூடிய கோல்சார நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த பராபவ வருஷம் 2026 27 என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்திலே இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது இருக்கார். உங்களுடைய ராசியை பார்க்குறார். எடுத்த காரியங்களில் வெற்றி, தீர்க்கமான முடிவு, எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமான வெற்றி உங்களுக்கு உண்டு. துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் எல்லா விதமான வெற்றிகளும் வரும். ஏன்னா இந்த வருஷம் மொத்தமே சனி பகவான் 6ஆம் இடத்துல போய் இருக்கார். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்ததுனால போட்டிகளில் வெற்றி. எல்லா விஷயத்திலும் எந்த கடன் கேட்டிங்கன்னாலும் கடன்காரன் எவ்வளோ நாள் உங்கள்கிட்ட காசை கொடுன்னு கேட்டவன் எல்லாருமே
சரி இவர்கிட்ட கொடுத்தா சேஃபாக தான் இருக்கும், நிச்சயமாக அவரே கொடுத்துருவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கும் நீங்களும் கொடுக்குற அளவுக்கும் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறது பெரிய விசேஷம். உடல் நலத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனை இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார். அதனால் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு மாதம்தான் இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் இடத்துக்கு போகிற குரு பகவான் என்ன சார் 10ல் குரு பதவியை குலைப்பாருன்னா பதவியை கொடுப்பார் உங்களுக்கு. ஏன் கொடுப்பார் அப்படின்னா 6ஆம் இடத்து 3ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பகவானை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது கிடையாது. அவர் 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால பெரிய மாறுதல்களை உங்களுக்கு உண்டு பண்ண மாட்டார். அதாவது பதவியில் பிரச்சனைகள் அதெல்லாம் வரவே வராது. இன்ஃபேக்ட் பதவியில் உங்களுக்கு அதிகமான ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, தொழில் மூலியமாக வெற்றிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானையும் குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு விசேஷம். அதனால் எல்லா விதமான போட்டிகளிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள், கடன் அதாவது சுப கடன்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தையும் பார்க்குறார், 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். தனஸ்தானத்தை குரு பகவானே பார்க்குறது பெரிய விசேஷம். ஏன்னா தனக்காரகனே அவர் தான். உச்சம் பெற்று போய் தனஸ்தானத்தை பார்க்குறாருன்னா அதை விட வேறு என்ன வேணும்? பணம் தொழில் மூலியமாக அதிகமாக வரக்கூடிய காலகட்டம். பார்த்து முடிக்க அளவு, அதாவது நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு பணம் கொட்டக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான காலம், குடும்பம் நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமையும். ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால பணவரவு நல்லபடியாக இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்றம் இருக்கும். தாயின் சொத்துக்கள் வரும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இதை தவிர 11ஆம் மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் சிம்மத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். கேத்துவும் ராகுவும் மாறுறார். கேத்து 10ஆம் இடத்துக்கு போகிறார், ராகு 4ஆம் இடத்துக்கு வர்றார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பார்த்தேனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மன கிளேசத்தை கொடுப்பார். அதை தவிர உடல் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி அடையணும்னா அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியதாகவே இருக்கும். அதனால் ஒரு வெற்றியை சுவைக்கணும் அப்படின்னா அதற்குண்டான எஃபர்ட்னு சொல்லக்கூடிய அதற்குண்டான உக்திகளை கையாண்டு அதற்குண்டான வேலைகளை செஞ்சே ஆகணும். அதனால் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். கவலைப்பட தேவையில்லை. அந்த அலைச்சல் உங்களுக்கு வெற்றியை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பணவரவிற்கு பஞ்சமில்லை, உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, போட்டிகளில் வெற்றி, போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பார்த்தீங்களேயானால் படிப்பில் மிகப்பெரிய ஏற்றம். அதை தவிர உங்களுக்கு பார்க்கும் பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம். அதாவது 11ஆம் இடத்துல குரு பகவான் இந்த மாதம் வரப்போகிறார். இந்த வருஷத்தில் 11ஆம் இடத்துல வர்றார். 11ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறார். குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு. அது தவிர உங்களுக்கு திருமண பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். துளாராசிக்காரர்களுக்கு அக்டோபருக்கு மேலே பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல ராகு பகவான் கேட்கவே வேண்டாம், அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதிகமாக சுற்றி கொண்டு இருக்க வேண்டிய காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்பு. அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெள்ளை நிற ஆடைகள் பின்னுபவர்களுக்கு பெரிய ஏற்றம். பால் பதனிடும் தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம். பெரிய இந்த என்ன சொல்கிறது, அதாவது இந்த ஹைட்ரஜன் அந்த மாதிரியான கேஸ் சிலிண்டர்ஸ் அந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு துளாராசிக்காரர்களுக்கு ஒரு தடவையாவது ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. ஒரு தடவையாவது ஸ்ரீரங்கம் போயிட்டு அங்கே தாயாரையும் பெருமாளையும் சேவிச்சுட்டு வாங்க. போய் சேவிச்சுட்டு வந்தாலே நல்ல ஒரு பெரிய ஏற்றம், உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றமும் நிச்சயமாக ஏற்படும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் 14/4/2026
இது வந்து தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷத்தினுடைய ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான். மந்திரி வந்து செவ்வாய். இந்த வருஷத்தில் மந்திரி செவ்வாயாக இருக்கார். இந்த வருஷத்தில் சேனாதிபதி அர்க்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதனால் பார்த்தாலேயானால் தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராஜா குருவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கான். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார். சனி, செவ்வாய், இந்த புதன், இந்த 3 கிரகங்கள் வந்து மீனத்தில் இருக்குது. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தலையானால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள், இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், மாயை விளையாட்டுகள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதை தவிர வந்து இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அதை தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். இது வந்து குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி அடைகிறார். எப்போது 5/7/2026, அதாவது ஜூலை மாதத்தில். குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் 26/5/2026. அப்போது அந்த 26/5 அப்போ பார்த்தலையானால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். அதை தவிர இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தலையானால், அதாவது 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போது ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தலையானால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் வந்து இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஆட்சி விழா, அதாவது சிம்மம் வந்து அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த ராசியில் உட்கார்ந்துட்டு அவர் வந்து 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் வந்து இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே, அதாவது மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதத்திலே வந்து போர் சூழல்கள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி போர் சூழல் வந்தது. இப்போ பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து, அதாவது மே மாதம் 2026 பார்த்திங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தனியக்கூடும், ரொம்பவுமே தனியக்கூடும். இதில் வந்து பார்த்தலையானால் இந்த இது அரேபியன், சவுத் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அரேபியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும். அது தவிர வந்து வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 300, 350, 400 ரூபா பர் கிராமுக்கு கொண்டு வந்துடும். இப்போ பார்த்தோன்னா இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும்
டாலர் ஸ்டெபிலிட்டினால் வந்து இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயம் ஏற்றம் இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஏப்ரலுக்கு மேலே மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையே பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக அரசாங்கத்தில் பெண்களுக்கு வந்து அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போகிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்மந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கரன்சி வந்து நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் வந்து தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து இந்த வருஷத்தினுடைய ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டத்திட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால. சரி, இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். இந்த கட்டணத்தை வந்து பே பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பார்த்த அதாவது 70 to 80% ஜாதகத்தில் பார்த்தேன்னா சந்தி நிறைய இருக்கும். அதாவது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் நன்னா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு பெரிய அடி உழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவள் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சிட்டு இருப்பா. மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா ரிஷபராசின்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். ரிஷப லக்னம் நினச்சிட்டு இருப்பா, மிதுன லக்னமாக இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. விசாக நட்சத்திரமில் வந்து 2 இது வந்துடும், மாறி வந்துடும். அதாவது 3 பாதங்கள் ஒன்றுத்துலேயும் 4ஆம் பாதம் ஒன்றுத்துலேயும் வந்துடுறதுனால சுக்கிரனோட வீட்லேயும் ஒன்று, செவ்வாயினுடைய வீட்லேயும் மாறி வர்றதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்குண்டான சுவர்கள் அதுக்கு கிடையாது. அதனால் வந்து பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தி என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதாவது டைம் இது பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, இப்போ இருக்கக்கூடிய கோல்சார நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த பராபவ வருஷம் 2026-27 என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. ராசிக்கு சப்தமத்திலே இருக்கார். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது பெரிய ஏற்றம் என்னென்னா உங்களுடைய ராசியை பார்க்குறார். உங்களுடைய ராசிநாதர் நல்ல ஒரு ஏற்றம், தீர்க்கமான சிந்தனை, எடுத்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு வந்து பார்த்தாலேயானால் திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சரி, குரு பகவான் வந்து பெயர்ச்சி ஆகிட்டார் அப்படின்னா இந்த பராபவ வருஷத்தில் பார்த்தோம்னா 26/5/2026 குரு பெயர்ச்சியாரர் கடகத்துக்கு போகிறார். என்ன சார் 8ஆம் இடத்துல போய் மறைகிறாருன்னா உச்சம் பெற்று போகக்கூடிய இடம். குரு கடகத்தில் உச்சம் பெறுறார். ராசிநாதன் உச்சம் பெற்று போகிறார். பெரிய ஏற்றம் கிடைக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான சிந்தனை, எடுத்த காரியங்களில் வெற்றி. அடுத்த அர்த்தாஷ்டம சனி இருக்கே சார்,
குரு பகவான் பார்வை வேறு வந்து சனி பகவான் மேலே விழுறது. அதனால் கவலைப்படவே தேவையில்லை. நீங்கள் அலையிறதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு பொருள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எவ்வளோக்கு எவ்வளோ உடல் உழைப்பை போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பணம் வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தையும் பார்த்துடுறார். 4ஆம் இடத்துல வந்து அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால உடல் உழைப்பு நிச்சயமாக போட வேண்டியிருக்கும். உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் அது வந்து பணத்தின் மூலியமாக கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்கிறேன். தாயின் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது இந்த வருஷத்தில் ரொம்ப முக்கியம். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இந்த வருஷம் ஃபுல்லுமே இருக்கார். அதனால் தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அது தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா மன கிளேசங்கள், மனசில் வந்து மறதி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பிராப்தி வரும். வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு அவங்களுக்கு பிஆர், சிட்டிசன்ஷிப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு அதாவது வேலை நிமித்தமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் நிச்சயமாக இருக்கும். அதுவும் ஐடியில் இருக்கிறவங்களுக்கு, அதுவும் இந்த சாஃப்ட்வேர் சைடில் இருக்கிறவங்களுக்கு, பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு, பேங்கிங் செக்டரில் ஹை பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கிரெடிட் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்களில் ஹை லெவல்ஸில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இந்த வருஷம் 10ஆம் மாதம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலையும் போயிடுறார். அதாவது சிம்மத்தில் போய் 10ஆம் மாதத்தில் அக்டோபரில் போய் அங்கே இருக்கார். உங்களுடைய பார்க்குறார், உங்களுடைய ராசியை பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார். குழந்தை பிராப்தி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக கொடுப்பார். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையிறது. 11ஆம் மாதம் பார்த்தோம்னா இந்த அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் நவம்பர் மாதத்தில் ராகு கேத்து பெயர்ச்சி. ராகு பகவான் 2ஆம் இடத்துல வந்துடுறார், கேத்து பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறார். ராகு 2ஆம் இடத்துல வரும்பொழுது பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் பேசுகிறது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்படும். கொஞ்சம் கடும் சொற்கள் வரக்கூடிய வாய்ப்பு, உங்களையே அறியாமல் டக்குன்னு பேசக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல வந்து கேது பகவான் போகும்போது சிறு சிறு பிரச்சனைகள், அதாவது வெளி மாநிலங்கள், வெளி மாநிலத்தாரோ வெளி நாட்டவர் மூலியமாகவோ சிறு சிறு தொல்லைகள் வரும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். குரு உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருந்து இருக்கிறதுனால உடல் நலத்தில் ஏற்றம், தீர்க்கமான சிந்தனை, எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக, அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. வீடு மனை வாங்கினீங்கன்னா ரொம்ப ஜாகிரதையாக லீகல் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே பார்த்து கொஞ்சம் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தடவைக்கு 10 தடவை படிக்க வேண்டி இருக்கும். ஏன்னா சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். 2ஆம் இடத்துல ராகு பகவான் வந்துடுறார். 2ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்போது பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். கேத்து 8ஆம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்பவுமே நல்லது. உடல் நலம் நலமாக இருக்கும். இருந்தாலும் 8ஆம் இடத்தில் கேத்து பகவான் இருக்கும்போது பிரச்சனையை உடல் நலத்தில் நிச்சயமாக காட்டுவார். அதை தவிர ஆஸ்பத்திரி போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த தனுசு ராசிக்காரர்கள், அதுவும் வந்து பொற்கொள்ளர்கள், இது டீச்சராக இருக்கிறவங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆடிட்டிங் லெவல்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எல்லாம் நல்ல ஒரு இவ்வளோ நாள் பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் ஒரு தடவை வந்து குருவாயூர் போயிட்டு வாங்க. ஏன்னா குரு பகவானுக்கே குருவாக இருக்கக்கூடியவர் அங்கே. அதனால் குருவாயூர் அப்படின்னு பெயர். குருவாயூரை போய் பார்த்துட்டு அங்கே இருக்கிற கிருஷ்ணரை சேவிச்சுட்டு வாங்க. குருவாயூர் அப்பனை சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வந்தே தீரும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் 14/4/2026 இது வந்து தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷத்தினுடைய ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான். மந்திரி வந்து செவ்வாய். இந்த வருஷத்தில் மந்திரி செவ்வாயாக இருக்கார். இந்த வருஷத்தில் சேனாதிபதி
அக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதனால் பார்த்தாலேயானால் தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராஜா குருவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்க, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார், சனி செவ்வாய் இந்த புதன் இந்த 3 கிரகங்கள் வந்து மீனத்தில் இருக்கு. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தாலேயானால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள், இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், மாயை விளையாட்டுகள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது, அதை தவிர வந்து இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அதை தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். இது வந்து குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி கிடையாது. எப்போ 5/7/2026, அதாவது ஜூலை மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் 26/5/2026. அப்போ அந்த 26/5 அப்போ பார்த்தலையானால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். அதை தவிர இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தலையானால், அதாவது 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போ ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தலையானால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் வந்து இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஆட்சி வீடு, அதாவது சிம்மம் வந்து அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த ராசியில் உட்கார்ந்துட்டு அவர் வந்து 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் வந்து இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே, அதாவது மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். அதாவது விசுவாச வருஷம் மாசி மாதத்திலே வந்து போர் சூழல்கள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி போர் சூழல் வந்தது. இப்போ பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து, அதாவது மே மாதம் 2026 பார்த்தீங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தனியக்கூடும், ரொம்பவுமே தனியக்கூடும். இதில் வந்து பார்த்தாலேயானால் இந்த இது அரேபியன், சவுத் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அரேபியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும். அது தவிர வந்து வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 300, 350, 400 ரூபாய் பர் கிராமுக்கு கொண்டு போடுவா வந்துடும். இப்போ பார்த்தோம்னா இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும் டாலர் ஸ்டெபிலிட்டினால் வந்து இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபாய் வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு
மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயம் ஏற்றம் இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஏப்ரலுக்கு மேலே மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக அரசாங்கத்தில் பெண்களுக்கு வந்து அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போகிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்பந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். இது ஏன்னா உங்களுக்கு கரன்சி வந்து நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் வந்து தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து இந்த வருஷத்தினுடைய ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டத்திட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால. சரி, இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். இந்த கட்டணத்தை வந்து பே பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பார்த்த அதாவது 70 to 80% ஜாதகத்தில் பார்த்தேன்னா சந்தி நிறைய இருக்கும். அதாவது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு பெரிய அடி விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவள் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சிட்டு இருப்பா. மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா ரிஷப ராசின்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். ரிஷப லக்னம் நினச்சிட்டு இருப்பா, மிதுன லக்னமாக இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. விசாக நட்சத்திரமில் வந்து 2 இது வந்துடும், மாறி வந்துடும். அதாவது 3 பாதங்கள் ஒன்றுத்துலேயும் 4ஆம் பாதம் ஒன்றுத்துலேயும் வந்துடுறதுனால சுக்கிரனோட வீட்லேயும் ஒன்று செவ்வாயினுடைய வீட்லேயும் மாறி வர்றதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்கு உண்டான சுவர்கள் அதுக்கு கிடையாது. அதனால் வந்து பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தி என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதாவது டைம் இது பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, இப்போ இருக்கக்கூடிய கோல்சார நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த பராபவ வருஷம் 2026-27 என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இப்போ இந்த பராபவ வருஷத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசியிலேயே கேத்து இருக்கார். ராசிக்கு சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கார். எதிர்பார்த்தவரோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவா ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. 8ஆம் இடத்துல வந்து சனி பகவானும் போயிட்டார். இந்த வருஷத்தில் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். மொத்த வருஷத்துலையுமே இந்த காலகட்டம் உடல் நலத்தில் ரொம்பவுமே ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத வம்பு வழக்கு அதெல்லாம் வரும். உடல்நிலையில் ஆஸ்பத்திரி செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்போ இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது குரு மாறுற வரலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குரு மாறுற வரலும்னா மே கடைசி வரலும் பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல குரு இருக்கார். அதுவும் வக்கர நிவர்த்திலாம் அடைஞ்சு நல்லபடியாகவே இருக்கார் குரு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அவர் வந்து 5ஆம் இடத்தையும் பார்க்குறார், 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் திருமண பாக்கியம் உண்டு. உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். அதாவது மே மாத கடைசிக்குள்ளே எந்த ஒரு விஷயங்களாகவும் வெற்றியாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கவலைப்படவே தேவையில்லை. இருந்தாலும் உடல்நலத்தில் தொய்வு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உடல்நலத்தில் ஏன் தொய்வு இருக்கும்? ராசியிலேயே வந்து கேத்து பகவான், 8ஆம் இடத்துல சனி பகவான், கேட்கவே வேண்டாம்.
அதனால் நிச்சயமாக டாக்டர் இது டாக்டர் இது ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ரொம்பவுமே ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல்நலத்தை பேணியாக்குறது ரொம்பவும் நல்லது. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வரார். 12ஆம் இடத்துல குரு அஞ்சாம் மாதத்துக்கு கடைசியில், அதாவது 6ஆம் மாதத்துலேருந்து வச்சுக்கோங்களேன், 26/5/2026 குரு பெயர்ச்சி ஆறுது. அது வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கறதில்ல. சுப செலவுகளை கொடுப்பார், வெளிநாடு பிரயாணத்தை கொடுப்பார், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். இதெல்லாம் தான் இருக்கும். இருந்தாலும் நல்ல தூக்கத்தை கொடுப்பார். நல்ல ஒரு வெற்றிகரமான நல்ல ஒரு விஷயத்தை அடைந்ததற்காக நல்ல ஒரு தூக்கத்தை கொடுப்பார். வீட்டில் வந்து சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா ராகு கேத்துவின் பெயர்ச்சி 11ஆம் மாதத்தில் வருது. ராகுவும் 12ஆம் இடத்துல, ராகு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போகிறார், கேத்து 12ஆம் இடத்துல போகிறார். அதனால் போட்டிகள் எது வந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 11ஆம் மாதத்தில் பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் கிடைக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி ஜெயம் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் நல்லா இருக்குது. இதில் வந்து 7ஆம் மாதத்துக்கு மேலே, அதாவது ஜூலைக்கு மேலே பார்த்தோம்னா சனி வக்ரகதியும் அடைகிறார். சனி வக்ரகதி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, சனி பலமிழந்து போகிறதுனால உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதனால் உங்களுக்கு இந்த 5ஆம் மாதத்துலேருந்து 7ஆம் மாதம் வரலும் உண்டான காலகட்டம் ரொம்பவுமே ஜாகிரதையாக உடல் நலத்தை பேணியாக்க வேண்டியது ரொம்பவுமே முக்கியம். தேவையில்லாத வம்பு வழக்கில் போகாதீங்க, பிரச்சனைகள் அதிகமாக வரும். உடல் நலத்தை பேணி காணுங்க, ரொம்ப நல்லது. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மே மாதத்துக்குள்ளே திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா குருவினுடைய பார்வை 11ஆம் இடத்துல இருக்கிற குரு நீங்கள் நினச்சது எல்லாத்தையுமே கையில் கொடுக்க போகிறார். அதாவது மே எண்டுக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கையில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வருடமாக இந்த பராபவ வருஷம் அமைய போகிறது. இருந்தாலும் 8ஆம் இடத்துல சனி இருக்காரு, அஷ்டமத்து சனி தொல்லைகளை கொடுக்க மாட்டாரான்னா கண்டிப்பாக கொடுப்பார். அஷ்டமத்தில் சனி தொல்லைகளை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது தவிர மயிர் அந்த மாதிரியான விஷயங்கள் கொட்டக்கூடியது, தலையில் இருக்கக்கூடிய ரோமங்கள் உதிரக்கூடியது வாய்ப்புகள், இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக பெரிய ஒரு புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பதவி புகழ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக வெற்றிகள் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் வந்து ரொம்ப பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தலையானால் நீங்கள் வந்து இந்த ராகு கேத்துவின் மாற்றமும் நல்ல ஒரு ஏற்றம். 6ஆம் இடத்துல போய் ராகு பகவான் வர்றது பார்த்தலையானால், அதுவும் மகர ராகு 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால நிச்சயமாக எடுத்த காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி. எல்லா விஷயத்தையும் எது நினைத்தீர்களோ அது நிச்சயம் நடந்தே தீரும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டிகள் எது வந்தாலும் எதிராளிகள் அடிபணிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த சிம்மராசிக்காரர்கள் அரசு இயந்திரங்கள், அரசு இதில் இருக்கிறவங்க, அதாவது அரசினோட பிஸ்னஸில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம். தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானுடைய ஆதித்ய ஹிருதயம் சொல்லிகிட்டே வாங்கும். இந்த ஆதித்ய ஹிருதயம் சொல்ல சொல்ல உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வரும். இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த கிருஷ்ணனுடைய, அதாவது திருவல்லிக்கேணி பார்சாரதி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கிருஷ்ணர் வந்து வீட்டில் வச்சு வழிபடுங்க. இந்த 3 விஷயங்களும் பண்ணலையானால் நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு.